ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சார் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்திருக்கு. அதாவது சனிக்கிழமை இந்த எபிசோடில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள். இன்றைக்கி ஒரு சுமாரான ஒரு எபிசோடை இப்படி சூப்பராக மாற்ற முடியுமா கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக விஜய பார்வதியால் மாற்ற முடியும். அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் தான் நடந்திருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபேமிலி வீக் கொஸ்டின்ஸ் இது வந்து இப்போ ஃபஸ்ட்டாக வந்து நடந்த விஷயங்கள். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த ப்ரொமோ 2லேயே பார்த்துருப்பீங்க. அந்த ஃபேமிலியே வந்ததுக்கப்புறமா என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, என்னெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு கொஸ்டின் கேட்டால் பார்த்தீங்களா அந்த விஷயங்கள். அதில் தான் வந்துட்டு நம்ம விஜய பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அவங்க வந்துட்டு ஒரு பெண்மையாக ஓப்பனாக அவங்க உணர்றன்னு சொல்லியிருக்காங்கன்னு அவர் சொன்னதான். இவர் அப்படியே வந்துட்டு பெரிய சாமிங் லவர் பாய் நினப்பு சார், அவங்களுடைய வலையில் நாங்கள் அப்படி விழுந்துட்டு இவருக்கு ஒரு நினப்பு அப்படி சொன்னாங்களே, அந்த பிரச்சனைகள்லாம் அதில் தான் வருது. அதுக்கப்புறமா வந்துட்டு கேப்டன் ரோஸ் நடக்குது சரிங்களா. அதில் தான் வந்துட்டு விஜய பார்வதிக்கு நீங்கள் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள். ஸோ அதில் தான் வந்துட்டு எல்லாருமே நின்று இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாருமே சேர்ந்து தான் அந்த வேலையை பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதில் தான் வந்து விஜய பார்வதி வச்சு செய்கிறாரு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். ஸோ அந்த விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு வந்து கிளாப்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வினோத், கானா வினோத்துக்கு, அரோராக்கு, திவ்யாவுக்கு. வேற மாதிரி சம்பவம் போல இருக்கே. திவ்யாவுக்கு கிளாப்பா என்னவா இருக்கும்? ஓ, இப்போ அவங்க வீட்டிலேருந்து வந்து சொன்னதுனால இந்த மாற்றங்கள் ஒரு வாரம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களோ. இந்த 7.5 மேட்டர்லாம் வந்துச்சுல, அதில் வந்து விஜய பார்வதிக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு அவங்க பண்ண விஷயங்கள்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்களா. வேறு என்ன நடந்துச்சு? கிச்சன் டீமில் இருந்தாங்க, வேறு பெருசாக டாஸ்க்கும் நடக்கலை. என்னவா இருக்குன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்தது அரோராவுக்கும் ஒரு பெரிய பாராட்டு வந்து கிளாப்ஸ் வந்திருக்குன்றாங்க. என்னவா இருக்கும்? மக்கள் வந்து எந்திரிச்ச உடனே கிளாப்ஸ் பண்ணுறாங்க, அதை கிளாப்ஸ் சொல்கிறாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு கிளாப்ஸு. அதுக்கப்புறம் வந்து கானாவனத்துக்கு ஒரு கிளாப்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கானாவனத்துக்கு சும்மாவே வரும் கிளாப்ஸு. கானாவனத்து பேரை சொன்னாவே வரும். ஸோ அவருக்கு வழக்கம் போல் வந்திருக்கு தான். ஏன்னா போன வாட்டி வந்துச்சு. ஆனால் அதே மாதிரி ஒரு அப்ரிஷியேஷனும் வந்துச்சு. பட் இங்கே வந்துட்டு அப்ரிஷியேஷனில் கிளாப்ஸாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி திவ்யாவுக்கும் வந்து ஆடியன்ஸ்லேருந்து கிளாப்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி எதுவும் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி ஒரு தகவல். அடுத்தது பார்த்திங்கன்னா அமித் எவிக்ஷன். ஸோ இன்றைக்கி நடக்குது. ஸோ அமித் வந்துட்டு சாட்டர்டே எபிசோட்லேயே வெளியே போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ்க்கு அட்வைஸ் கொடுக்குறார் அப்படின்ற மாதிரி அதான் காமனாக ஒரு அட்வைஸ். வெறும் 3 வாரம் தான் இருக்குது. ஸோ பார்த்து இது பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி எவிக்ஷனுக்கு அப்புறமா நடக்கும் போல இருக்குது. ஏன்னா அடுத்தது சண்டே எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்ல, அதனால் எவிக்ஷன் முடிஞ்ச உடனே இன்னும் மீதி இருக்கிறவங்க மொத்தமே வந்து 10 பேர் தான் இருக்கீங்க, பார்த்து இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அட்வைஸ்லாம் கொடுத்து அனுப்புவார் போல இருக்குது. அது சிங்கிளாக பண்ணுறாரா இல்லை இதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்குங்களா, தனியாக கூப்பிட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னு சொல்லுங்கள், அதை நான் கிளியர் பண்ண சொல்லியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் ஏதோ ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அறிவுரை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு எபிசோட தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா அமித்தோட எபிக்ஸ் நடக்க போகுது. விஜய பார்வதி வந்து வச்சு செய்ய போகிறாங்க. இதுவே அப்போ வந்து போதாதான் அந்த எபிசோட் வந்து பயங்கரமாக போகிறதுக்கு. இருந்தாலும் வீட்டில் அவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு, அதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்றது ஒரு வருத்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த விஜய பார்வதி பாத்திரம் தொலைக்கணும்னு சொல்கிறதுக்காகவே வந்துட்டு கனி அவர்களும் திவ்யா அப்புறமா நம்ம அரோரா 3 பேரும் சேர்ந்து பேசின விஷயங்கள் ஒரு குறும்படமாக வெளியில் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆச்சு. அதை பற்றி கேட்பாருன்னு பார்த்தா அதுவும் கேட்கப்படலை. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.